இந்த வீடியோல நம்ம டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல இருந்து சில நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் எடுத்து அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலாவும் இருக்குது. அந்த ஃபார்முலா பத்தியும் இந்த வீடியோல பார்த்துட்டு அது ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் எடுத்து அதை சால்வ் பண்றது எப்படிங்கிறதையும் பார்க்க போறோம். இது டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட பார்ட் 2 வீடியோ. ஆல்ரெடி நம்ம பார்ட் 1 வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கோம் நம்ம சேனல்ல. அந்த சேனலுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்ணி வச்சிருக்கேன். டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற விஷயங்கள் உங்களுக்கு கிளியராகவே புரியும். இப்போ டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இது சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதனால நான் போர்ட்ல எழுதும் போதே நீங்களும் அப்படியே அதை காப்பி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நோட்ஸாவே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கலாம். லெட் theta of x be the step function defined as theta of x is equal to 1 if x greater than 0, equal to 0 if x lesser than or equal to 0. What will be the value of d theta by dx? So options 0, 1 இந்த delta of x, இது மைனஸ் டெல்டா ஆஃப் எக்ஸ். கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. ஸோ எக்ஸ் கிரேட்டர் தன் ஜீரோவா இருக்கும்போது அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனோட வேல்யூ 1, எக்ஸ் லெசர் தன் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவா இருக்கும்போது அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷனோட வேல்யூ 0. ஸோ இதோட சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ கிராஃப் மாதிரி போட்டோம்னா இது x, இது theta of x. So when x greater than 0, the step function ஓட value 1. அப்போ இது எப்படி இருக்கும்னா அந்த ஸ்டெப் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா d theta by dx இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண போறோம். சரியா? அதை யூஸ் பண்ணி நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். இதுல ஒரு அசம்ஷன் மாதிரி எடுத்துதான் இந்த கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணணும். அதாவது இங்க உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த 4 ஆப்ஷன்ல இந்த ஆப்ஷன் டெல்டா ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணி அதாவது ரிவர்ஸ்ல போற மாதிரி. ஸோ பாத்தீங்கன்னா கொஸ்டினை சால்வ் பண்ணி ஃபைனலா இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா இதுல ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி ஒரு ஆப்ஷனை தூக்கி நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணி அது இந்த கொஸ்டினுக்கு சூட்டபிளான ஆன்சரா வருதா, அதாவது இங்க நமக்கு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மூலமா நமக்கு சொல்யூஷன் கொண்டு வர போறோம். ஸோ அது எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டி அல்லது ஒரு ஃபார்முலாவை நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, so Dirac delta function ஓட property from the property of Dirac delta function. So property சொல்லலாம் or formula சொல்லலாம். So நமக்கு இது தெரியும், minus infinity to plus infinity f of x into delta x dx. This is equal to f of 0. இதை ஈக்குவேஷன் 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து நம்ம டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் பார்ட் 1 வீடியோல இந்த ஃபார்முலா நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஃபார்முலா பாருங்க, இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டெல்டா எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0. இப்போ இதுல நமக்கு கொஸ்டின்ல பாத்தீங்கன்னா, இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, வாட் வில் பி த வேல்யூ ஆஃப் டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா டெல்டா ஆஃப் எக்ஸ் இருக்கு, மைனஸ் டெல்டா ஆஃப் எக்ஸ் இருக்கு, 1 0 இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ இந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் நான் என்ன பண்ண போறேன், இங்க டெல்டா ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்து ஈக்குவேஷனுக்கு ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த டெல்டா ஆஃப் எக்ஸ்ங்கிறது தான் என்னவா இருக்கும், டி தீட்டா பை டிஎக்ஸா இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்கிறது டி தீட்டா பை டிஎக்ஸ். அப்போ நான் இங்க வந்து டெல்டா ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக டி தீட்டா பை டிஎக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ரைட் ஹேண்ட் சைடு எஃப் ஆஃப் 0ன்னு வருதான்னு செக் பண்ணணும். வந்துருச்சுன்னா அது வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படின்றது டெல்டா ஆஃப் எக்ஸ் தான் அப்படிங்கிறது நமக்கு ப்ரூவ் ஆயிடும். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆப்ஷன் வந்து டெல்டா ஆஃப் எக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். ட்ரையல் அண்ட் ரைட்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெல்டா ஆஃப் எக்ஸ் இந்த இடத்துல இருக்கு, இதுல இருந்து லெட்ஸ் சப்ஸ்டியூட் d theta by dx in place of delta of x ன்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டி தீட்டா பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்டகிரல் யூடிவி அப்படிங்கிற ஒரு மெத்தட்ல வந்து நம்ம பண்ணணும். சரியா? இது வந்து யூ, இது வந்து டிவி. சரியா? இது வந்து யூ, இது டிவி. இப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்றது? ஸோ ஃபர்ஸ்ட் யூ அப்படின்னா என்னன்னு எழுதிக்கலாம், எஃப் ஆஃப் எக்ஸ். டிவி அப்படின்றது என்னது, டிவி பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ ஃபார்முலா எப்படி வரும், இன்டகிரல் யூ டிவி இஸ் ஈக்குவல் டு யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. சரியா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டியூ என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். டியூ அப்படின்றது என்னவா வரும், டியூ அப்படின்றது எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸா வரும். ஏன்னா வந்து இதை வந்து நீங்க எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு போடுவீங்க. ஸோ டியூ பை டிஎக்ஸ் அப்படின்னு போடும்போது அது வந்து என்னவா வரும் அப்படின்னா, இதை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா தட் இஸ் எஃப் பிரைம். ரைட்டா? எஃப் பிரைம் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அல்லது வந்து இதை எப்படி போட்டுக்கலாம்னா டிஎஃப் பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ரைட்டா? டியூ அப்படின்றது எஃப் பிரைம் ஆஃப் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். டியூ பை டிஎக்ஸ்னா இந்த எஃப் வந்து நீங்க ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதுதான் வந்து டியூ. ரைட்டா? இதை நம்ம பண்ணியாச்சு. அடுத்ததா இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த மெத்தட்ல இன்டகிரல் யூடிவி மெத்தட்ல நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் எக்ஸ் டி தீட்டா பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ரைட்டா? இஸ் ஈக்குவல் டு யூ இன்டூ வி. யூ என்ன இருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டூ வி. இது வந்து டிவி. ரைட்டா? இது வந்து டிவி. ஸோ வி வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அதையும் வந்து இங்க நம்ம பார்த்துடலாம். வி வந்து நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா இன்டகிரல் டிவி போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வி கிடைக்கும். ஸோ அப்போ இன்டகிரல் டி தீட்டா பை டிஎக்ஸ் இன்டூ டிஎக்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா நமக்கு என்ன வந்துடும், இன்டகிரல் டி தீட்டான்னு வரும். that will be theta இல்லையா? ஸோ தீட்டா அப்படிங்கிறது தான் இன்டகிரல் டிவி. ஸோ அப்போ இங்க யூவி மைனஸ் இன்டகிரல் வி டியூ. ஸோ இந்த விக்கு பதிலாக நான் வந்து என்ன பண்ணலாம், இந்த தீட்டாவை நான் வந்து என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா? ஸோ தீட்டா, ஸோ வெறுமனே தீட்டா அப்படின்னு போடாம தீட்டா அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். ஏன்னா வந்து கொஸ்டின்லேயே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இந்த தீட்டாவை வந்து நான் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ங்கிறதுனால வி ஈக்குவல் டு தீட்டா
இட்ஸ் a function of x. இப்படி வந்து நான் எழுதிக்கலாம். ஸோ இது theta of x. ஸோ இங்க வந்து நான் வந்து லிமிட்ஸ் போடாம தான் என்ன பண்ணிருக்கேன், இந்த theta of x போட்டிருக்கேன். ஏன்னா ஜென்ரலா v-னா என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஆனா இங்க வந்து லிமிட்ஸ் இருக்குது, -∞ to +∞. அப்போ இதுக்கு மட்டும் நான் என்ன பண்ணணும், லிமிட்ஸ் வந்து போடணும், -∞ to +∞. ரைட்டா, -∞ to +∞. ஆர் மொத்தமாவே லிமிட்ஸ் வந்து வந்துடும். இந்த இடத்துல வந்து மொத்தமாவே என்ன வந்துடும் அப்படின்னா லிமிட்ஸ் வந்து வந்துடும். ஸோ f of x to theta of x. ஸோ மொத்தமாவே வந்து எனக்கு -∞ to +∞ லிமிட்ஸ் வந்து மொத்தமாவே நான் அப்ளை பண்ணணும். ஸோ மைனஸ் இன்டகிரல் v du. ஸோ இன்டகிரல் v du அப்படின்னு வரும்போது -∞ to +∞. v வந்து என்ன போட்டிருக்கோம், theta of x. theta of x into du. du என்னது, df by dx. df by dx into dx இல்லையா. ஸோ இது வந்து இன்டகிரல் v du அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து எப்படி இத ப்ரொசீட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த ஈக்குவேஷனை நான் வந்து இந்த டேர்மை வந்து நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த டேர்ம். ஸோ இதுல பாருங்க, f of x theta of x -∞ to +∞. ஸோ இந்த theta x ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட். ஸோ இதை பாத்தீங்கன்னா நான் வந்து இதை தனியா ஒரு ஸ்டெப்பா எழுதிக்கிறேன். f of infinity into theta at infinity, ரைட்டா, theta at infinity minus f of -∞ into theta at -∞. இது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம். அதுக்கப்புறம் மைனஸ் இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் நான் எழுதும் போது எப்படி எழுதிக்கிறேன், -∞ to 0. ஸோ இதை வந்து ஒரு டேர்ம் எழுதும் போது theta of x df by dx into dx plus 0 to infinity. ஏன்னா லிமிட்ஸ் வந்து -∞ to +∞. ஸோ அதை வந்து நான் ரெண்டு போர்ஷனா பிரிச்சுக்கிறேன், -∞ to 0, then 0 to infinity. theta of x df by dx into dx. சரியா? ஐ ஹோப் வந்து இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப் அதனாலதான் நான் உங்களுக்கு எழுதிட்டு இருக்கேன். சரியா? ஓகே, ஸோ இதுக்கப்புறமா theta at infinity, அதான் இதோட அர்த்தம். theta into infinity கிடையாது, theta at infinity. கொஸ்டின்லயே பாருங்க, தீட்டாவோட வேல்யூ பாத்தீங்கன்னா if x greater than 0 அதோட வேல்யூ 1. சரியா? ஸோ அப்போ எக்ஸ் வந்து இன்ஃபினிட்டியா இருக்கும்போது தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தானே இருக்கும். ஸோ அப்போ இது என்னவா மாறும், இது 1ன்னு வரும்போது இது f of infinity மைனஸ் இது வந்து theta of -∞. theta at -∞னா x is lesser than or equal to 0னாலே தீட்டாவோட வேல்யூ 0. அப்போ இந்த டேர்ம் வந்து எனக்கு முழுசா 0 ஆயிடும். சரியா? ஸோ இது வந்து போர்ட்ல வந்து ஸ்பேஸ் கம்மியா இருக்கிறதுனால நான் ஒரு ஸ்டெப்பை கட் ஷார்ட் பண்ணிட்டு இங்க எழுதிட்டு இருக்கேன். உங்களுக்கு புரியணும்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா theta at infinity வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், 0ன்னு போட்டு 1ன்னு போட்டு அதை கூட நீங்க வந்து இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து theta of -∞ 0ன்னு போட்டு மொத்தமா இது 0 ஆயிடுது அப்படின்னு கூட நீங்க வந்து எழுதிக்கலாம். சரியா? நான் வந்து ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால இந்த மாதிரி எழுதிட்டு இருக்கேன். பட் நோட்ல நீங்க எழுதும் போது அந்த மாதிரி அடிஷனல் ஸ்டெப்ஸ் கூட நீங்க எழுதிக்கோங்க. பட் எதனால வந்து இது f of infinity இது வந்து 1 வருது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோல கிளியரா சொல்லியிருக்கேன். ஸோ அதனால வந்து நீங்க வந்து நோட் புக்ல எழுதிக்கும் போது அடிஷனலா ஒரு ஸ்டெப்ஸ் கூட நீங்க எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா இந்த ரெண்டு டேர்ம் நான் முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த டேர்ம் மைனஸ். ஸோ -∞ to 0. -∞ to 0 the theta of x ஓட வேல்யூ என்ன, ஒன்ஸ் அகைன் வந்து கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அந்த கண்டிஷன்ஸ் தான், x lesser than or equal to 0. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா -∞ to 0னா என்ன அர்த்தம், x வந்து lesser than or equal to 0ன்னு அர்த்தம். அங்க தீட்டாவோட வேல்யூ என்ன ஆயிடுது, 0 ஆயிடுதா. ஸோ அப்போ இந்த டேர்ம் வந்து கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். அப்போ இந்த இன்டகிரேஷன்ல இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா இல்லாமையே போயிடும், 0 பிளஸ் இங்க பாருங்க 0 to infinity. ஸோ x greater than 0ன்னு வரும்போது தீட்டாவோட வேல்யூ of x, இதோட வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க,
என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா it is equal to 1 when x greater than 0. அப்ப இந்த டேர்ம்ல இந்த வேல்யூ வந்து 1ன்னு ஆயிடும் இல்லையா, இந்த வேல்யூ வந்து 1ன்னு ஆயிடும். அப்போ df by dx கேன்சல் ஆயிடும், இன்டகிரல் df அப்படின்னு வரும். ஸோ இன்டகிரல் df அப்படின்னு வரும்போது இன்டகிரலும் டியும் கேன்சல் ஆனா f தான் வரும், அதாவது f of x. ஸோ அதுக்கப்புறம் நான் லிமிட்ஸ் அப்ளை பண்ணும்போது f of infinity மைனஸ் f of 0 அப்படின்னு வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து வரும். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த f of infinity இந்த f of infinity கேன்சல் ஆயிடும். ஸோ பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் f of 0 அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த டெல்டா ஆஃப் எக்ஸுக்கு பதிலா டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லி இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம். சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணிக்கிட்டே வரும்போது நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, எஃப் ஆஃப் 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது ரைட் ஹேண்ட் சைடு இருக்கா அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டெல்டா எக்ஸுக்கு பதிலாக நம்ம டி தீட்டா பை டிஎக்ஸ் போட்டது கரெக்ட் தான் அப்படிங்கிறது இதுல இருந்து ப்ரூவ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டி தீட்டா பை டிஎக்ஸ் அப்படின்றது தட் இஸ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அது வந்து ஆப்ஷன் சில வந்து இருக்குது. ஸோ அப்போ அது ஆப்ஷன் சி. ஸோ இப்படிதான் இந்த கொஸ்டினை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் வந்து நம்ம முடிச்சாச்சு. அடுத்தபடியா இன்னொரு கொஸ்டின் வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் எழுதிக்கோங்க. இது கேட் 2020ல கேட்ட கொஸ்டின், அதாவது கேட் எக்ஸாம் 2020 இதுல கேட்ட கொஸ்டின். ஸோ இதை எழுதிக்கோங்க. லெட் f of x is equal to 0 எப்போனா x lesser than minus 1 by 2n equal to n எப்போனா minus 1 by 2n lesser than x lesser than 1 by 2 power n கிடையாது 2n. இது என்னன்னா 2n. இதுக்கப்புறம் பாருங்க 0, இது எப்போனா 1 by 2n lesser than x. So இப்போ இதோட வேல்யூ, the value of limit n tends to infinity integral minus infinity to plus infinity fn of x, ரைட்டா, fn of x. இது வந்து இங்க fn அப்படின்னு போட்டுக்கோங்க, fn of x sin x dx is ஆப்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. ஆப்ஷன்ஸ் வந்து -2, 2, then 0, then -1. ஸோ இந்த கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ 0 எப்போனா x lesser than -1 by 2n. ஸோ அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு இருக்கு எப்போனா இட் இஸ் -1 by 2n lesser than x lesser than 1 by 2n. ஸோ இது 0வா இருக்கு எப்போனா 1 by 2n வந்து lesser than x அப்படின்னு இருக்கும்போது. அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இதோட மீனிங் என்னங்கிறத பார்க்கணும். ஸோ அதை வந்து ஒரு கிராஃப் ஃபார்ம்ல நம்ம வந்து ரெப்ரசென்ட் பண்ணலாம். கிராஃப் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அதை வந்து இதை வந்து நான் அழிச்சிட்டு இங்க எழுதுறேன். ஸோ ஒரு கிராஃப் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். ஸோ இந்த ஃபங்க்ஷனோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இது வந்து -1 by 2n, அப்படியே இங்க சிமெட்ரிக்கா இங்க 1 by 2n
அப்படின்னு இருந்துச்சுன்னா -1/2n இருந்து 1/2n வரைக்கும் அந்த ஃபங்க்ஷனுக்கு வேல்யூ இருக்கு, ரைட்டா? ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லா அது என்ன ஆயிடுது அப்படின்னா 0 ஆயிடுது. ஸோ அப்போ அதை வந்து நான் இந்த மாதிரி ரெப்ரசென்ட் பண்றேன். ஃபங்க்ஷனோட வேல்யூ என்ன? n. சரியா? ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னா n. ஸோ y ஆக்சிஸ்ல இந்த வேல்யூ பாத்தீங்கன்னா n அப்படின்னு சொல்லி இருக்கும். இதை வந்து நான் n ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்ப பாருங்க, இந்த n-க்கு பதிலாக நான் அடுத்தடுத்த வேல்யூஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது n = 1, ரைட்டா? இது வந்து n = 1 அப்படின்னு போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது என்ன வரும்? இதை வந்து நான் இங்க எழுதி காமிக்கிறேன் பாருங்க. லெட் n = 1. ஸோ அப்போ இது என்ன வரும்? எக்ஸோட வேல்யூஸ் வந்து -1/2 இதுல இருந்து 1/2 வரைக்கும் இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ வந்து இது வந்து இங்க 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கும், ரைட்டா? அதாவது இது வந்து 1 அப்படிங்கிற இடத்துல இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பாருங்க, n = 2ன்னு போறேன். அப்போ x என்ன ஆயிடும்? -1/4. x வந்து என்ன ஆயிடும்? -1/4. 2 × 2 4. இதுல இருந்து 1/4 வரைக்கும், ரைட்டா? ஸோ அப்போ அது வந்து எங்க வரலாம்? -1/4, இது +1/4. ஸோ வந்து -1/2னா -0.5. இது வந்து என்னது? -0.25. அப்ப இது வந்து இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுமா? இந்த பாயிண்ட், ரைட்டா? இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும், இந்த இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ n = 2 இல்லையா? ஸோ n = 2னா இது 1, 2னா இது கொஞ்சம் மேல ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ இது வந்து உங்களுக்கு எங்க போகும்? இந்த இடத்துல போகும். அப்போ அது வந்து இங்க வரும். ஸோ சிமெட்ரிக்கா இருக்கணும்னா இந்த பாயிண்ட் நான் வந்து இங்க ஷிஃப்ட் பண்றேன், இந்த இடத்துல, சரியா? ஸோ இது வந்து எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், 2ன்னு போட்டிருக்கேன். இப்போ இங்க n = 1ன்னு இருந்துச்சு இல்லையா? அது வந்து இங்க 2ன்னு வரும்போது இது இந்த இடத்துல இருக்கும் அப்படின்றதுக்காக இப்படி போட்டிருக்கேன். ஸோ அப்போ -1/4 அப்படின்னு வரும்போது வந்து 0.25. ஸோ இங்க வந்து என்ன இருக்கும்? -0.5, -0.25. அடுத்ததா n = 3 போடுறேன்னு வச்சுக்கோங்க. x = என்ன வரும்? -1/2 × 3. ஸோ 2 × 3 வந்து 6. இதுல இருந்து 1/6 வரைக்கும் போகும், ஏன்னா 1/2n அப்படின்னு வரும்போது. ஸோ அப்போ இது என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.1. எக்ஸோட வேல்யூ அப்ராக்சிமேட்லி -0.1ல இருந்து வரும். அப்போ எக்ஸோட வேல்யூ இன்னும் வந்து இந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகும். n = 3. n = 3னா இன்னும் மேல ஏறிடும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பாயிண்ட்ஸை ஃபிக்ஸ் பண்ணும்போது, ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த மாதிரி போய் இப்படி வந்து வரும், ரைட்டா? ஸோ நீங்க என்னோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போங்க. என்னோட வேல்யூவை நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகும்போது என்ன ஆகுது? as n increases இந்த ஃபங்க்ஷனோட width குறையுது, ரைட்டா? width வந்து குறையுது, height வந்து கூடுது, ஸோ width குறைஞ்சு height கூடும்போது ஏரியா ஆஃப் த அந்த area covered by this graph remains constant. Area covered வந்து remains constant. That means இந்த function என்ன function? இது வந்து ஒரு Dirac delta function. So as n tends to infinity, இந்த function f of x அது வந்து என்ன வரும்? f of x வந்து delta of x அப்படின்னு வரும். That means n வந்து நீங்க இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போக போக என்ன ஆயிடும்? அப்படியே width குறைஞ்சிக்கிட்டே வந்து height கூடுது. ஸோ n வந்து நீங்க இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போங்க. n வந்து நீங்க இன்ஃபினிட்டிக்கு கொண்டு போகும்போது அந்த ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும்? ஸோ n வந்து நீங்க இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லி கொண்டு போனீங்கன்னா அப்படியே சுருங்கிக்கிட்டே வந்து இங்க ஒரு பீக் மாதிரி கிடைக்குமா? ஏன்னா n கூட கூட width குறையுது, height கூடுது. ஸோ n இன்ஃபினிட்டி போகும்போது ரொம்ப வந்து இப்படி சுருங்கி இந்த ஹைட் ரொம்ப கூடி இருக்கும். அப்போ வந்து ஒரு பீக் மாதிரி கிடைக்கும். அது டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இது வந்து டிராக் டெல்டா ஃபங்க்ஷனா மாறும். இப்போ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் லிமிட் n டென்ஸ் டு
infinity. So minus infinity to plus infinity fn of x. இங்க வந்து டெல்டா ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ இங்க பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம sin x dx அப்படின்றது கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. sin x dx அப்படின்றது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? that will be equal to minus infinity to plus infinity fn of x. இது வந்து delta of x, delta of x அப்படின்னு வரும், ரைட்டா? delta of x dx அப்படின்னு வரும். ஸோ இப்படி இருந்தா நம்ம என்ன போடுவோம்? that will be equal to function of 0 அப்படின்னு போடுவோம். ஃபங்க்ஷன் 0னா இங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து என்னவா இருக்கு உங்களுக்கு? ஸோ டெல்டா ஆஃப் எக்ஸ் சைன் டிஎக்ஸ். ஸோ இங்க வந்து இதை மாத்திக்கணும். ஸோ இது வந்து எப்படி மாத்திக்கணும்னா, ஸோ இங்க வந்து அந்த ஃபங்க்ஷன் தான் என்னது? டெல்டா, டிராக் டெல்டா ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து டெல்டா ஆஃப் எக்ஸ், இது வந்து பாத்தீங்க அப்படின்னா சைன் எக்ஸ், சைன் எக்ஸ் டிஎக்ஸ். ஸோ அப்போ இது வந்து என்னவா வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, திஸ் வில் பி சைன் 0, சைன் 0வோட வேல்யூ 0 அப்படின்னு வரும், சரியா? இது வந்து கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறபடி பாத்தீங்கன்னா that will be option C, சரியா? that will be option C. ஸோ இதை வந்து நம்ம பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ஃபார்முலாவை நம்ம பார்க்கலாம். அது பார்த்துட்டு அந்த ஃபார்முலா ரிலேட்டடா ஒரு கொஸ்டின் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம். இதுதான் வந்து அந்த முக்கியமான ஃபார்முலா, டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல நம்ம பார்க்க போற ஃபார்முலா. இங்க பாருங்க, டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும்போது, அதாவது அந்த டிராக் டெல்டா ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ரைட்டா? டெல்டா ஆஃப் உள்ள வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தா அதை வந்து நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா, தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ டெல்டா ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஐ டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் எஃப் பிரைம் ஆஃப் எக்ஸ் ஐ அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதுல பாருங்க, இந்த எக்ஸ் ஐ அப்படிங்கிறது என்னன்னா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அதாவது டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடுறோம் இல்லையா, உள்ள இருக்கிற அந்த ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸோட ரூட்ஸ் தான் இந்த xi. ஸோ இதோட ரூட்ஸ் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம 0ன்னு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணோம்னா அந்த ரூட்ஸ் xi வந்து நமக்கு கிடைச்சிடும். xi கிடைச்சதுக்கு அப்புறமா இந்த ஃபார்முலால நம்ம போட்டோம்னா எக்ஸ் மைனஸ் xi, ரைட்டா? இந்த ஃபார்முலா சம்மேஷன் வரும். இந்த ஃபார்முலாவை போட்டு டினாமினேட்டர்ல இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணணும்? டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த xi அதுல வந்து அப்ளை பண்ணணும், சரியா? அப்படி போட்டோம்னா இந்த டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, டெல்டா ஆஃப் sin x மைனஸ் 1/√2. ஸோ இங்க ஃபங்க்ஷன் எது? இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து sin x மைனஸ் 1/√2. அப்போ இந்த எஃப் ஆஃப் எக்ஸோட ரூட்ஸ் வேணும்னா நான் இதை ஈக்குவேட் பண்ணணும் எதோட? 0வோட. ஸோ ஈக்குவேட் பண்ணேன்னா sin x ஓட வேல்யூ 1/√2ன்னு வரும். ஸோ சைன்ல எந்த வேல்யூஸ்க்கு 1/√2 வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin π/4, sin 3π/4, இந்த மாதிரி ஆட் மல்டிபிள்ஸ் ஆஃப் π/4க்கு 1/√2 வரும். ஸோ அப்ப வந்து xiங்கிறது என்னது? π/4, 3π/4, 5π/4 அந்த மாதிரி வந்து நமக்கு போகும், ரைட்டா? ஸோ அப்போ xi வந்து இந்த வேல்யூஸ். அப்போ இந்த டெல்டா ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு பதிலாக sin x மைனஸ் 1/√2 தட் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் ஐ டெல்டா ஆஃப் எக்ஸ் மைனஸ் xi. ஸோ xi வேல்யூஸை இங்க வந்து ஒவ்வொன்றா நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவைடட் பை இங்க பாருங்க மாடுலஸ் ஆஃப் எஃப் பிரைம் ஆஃப் xi. எஃப் பிரைம் அப்படின்றது என்னது? இந்த ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், காஸ், ரைட்டா? காஸ். ஸோ வந்து இங்க என்ன இருக்கு? காஸ் அப்படின்னு இருக்கிறதுனால ஸோ we are putting cos. ஏன்னா sin x தானே, ஸோ we are putting cos. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, sin x பண்ணா cos xi அப்படின்னு சொல்லி போட்டு ஈக்குவேட் பண்ணணும். அப்படியே வந்து அது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த சம்மேஷன் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்றதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது புரியும். இப்போ வந்து நம்ம ஒரு கொஸ்டின் பார்க்கலாம் இது ரிலேட்டடா. அந்த கொஸ்டின் எடுத்து அதை சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலாவை எப்படி அப்ளை பண்றதுங்கிறது இன்னும் கிளியராகவே புரியும். மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி 2 பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை பை. இந்த மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை பை வந்து உங்களுக்கு பவர்ல இருக்கு இன்டு டெல்டா ஆஃப் சைன் எக்ஸ் டிஎக்ஸ், சரியா? ஸோ இந்த இன்டெக்ரலோட வேல்யூவை நம்ம வந்து எவாலுவேட் பண்ணணும். ஸோ வேர் டெல்டா இஸ் த டிராக் டெல்டா ஃபங்க்ஷன் இஸ், ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இன்டெக்ரல் எவாலுவேட் பண்றதுல நமக்கு வந்து முக்கியமா நம்ம பண்ண வேண்டிய பார்ட் என்னன்னா இந்த டெல்டா ஆஃப் சைன் எக்ஸ். ஸோ ஏற்கனவே வந்து நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா வந்து பார்த்தோம், டெல்டா ஆஃப் சம் ஃபங்க்ஷன்.
ஸோ டெல்டா ஆஃப் சம் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அதை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் இதுல வந்து முக்கியமான பார்ட்டு. ஸோ சொல்யூஷன். ஸோ டெல்டா ஆஃப் sin x. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் xi we have to put sin x equal to 0. So sin x equal to 0 அப்படின்னா that is sin, இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா sin x equal to 0 அப்படின்னா இது வந்து எப்படி வரும் அப்படின்னு பாருங்க. that will be sin n pi, ரைட்டா? sin n pi அப்படின்றது தான் that will be equal to sin x equal to 0. சரியா? n pi where n is equal to where n equal to 0, plus or minus 1, plus or minus 2, அப்படியே போயிட்டே இருக்கு, ரைட்டா? ஸோ அப்போ அந்த xi எல்லாம் என்னவா வரும்? இட் வில் பி n pi, ரைட்டா? தட் மீன்ஸ் xi that means xi is equal to n pi அப்படின்னு வரும். ஸோ வேர் n equal to 0, plus or minus 1, plus or minus 2, இப்படி போயிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை வந்து இப்போ நம்ம எழுதணும். ஸோ டெல்டா ஆஃப் sin x is equal to summation, இல்லையா? summation I x minus xi by modulus of cos xi, ரைட்டா? ஏன்னா இது வந்து சைன் ஃபங்க்ஷன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது காஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ்ஐ. ஸோ எக்ஸ்ஐ என்ன? என் பை. என் பைல ஃபர்ஸ்ட் வந்து 0 பை, ரைட்டா? எக்ஸ் மைனஸ் 0 பை. ஸோ ஆக்சுவலா வந்து இது டெல்டா ஆஃப் அப்படின்னு சொல்லி போடணும், ரைட்டா? டெல்டா ஆஃப். ஸோ திஸ் வில் பி சம்மேஷன் ஐ delta of x minus xi divided by modulus of cos xi. இது வந்து எப்படி போட வேண்டியிருக்கும் அப்படின்னா delta of x minus 0 divided by இது என்ன வரும்? cos 0 அப்படின்னு வரும், அதோட மாடுலஸ் plus delta of x minus என்ன வரும் அப்படின்னா pi divided by modulus of cos pi plus delta of x minus minus pi. ஏன்னா plus or minus 1 இருக்கு இல்லையா? ஸோ மைனஸ் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் டிவைடட் பை இது வந்து பாத்தீங்க அப்படின்னா cos of minus pi, ரைட்டா? cos of minus pi மாடுலஸ் பிளஸ் என்ன வரும்னா delta of x minus n-க்கு பதிலா 2 போட்டோம்னா 2 pi divided by modulus of cos 2 pi plus delta of x minus minus of minus 2 pi, so plus 2 pi, right? X plus 2 pi. ஏன்னா x minus minus 2 pi னு வரும், ஏன்னா வந்து இங்க minus 2 included, so plus 2 pi whole divided by modulus of cos minus 2 pi. இப்படியே இந்த சம்மேஷன் சீரிஸ் வந்து நமக்கு போய்கிட்டே இருக்கும். இதை வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா சிம்பிளிஃபைடா எழுத போறோம். இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபைடா we are going to write. ஸோ அப்போ பாருங்க, ஸோ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் டினாமினேட்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன். cos 0, cos pi, cos minus pi. ஸோ டினாமினேட்டர்லாம் என்னன்னா ஆக்சுவலா 1 இல்லையா? cos 0 வேல்யூ 1, cos pi வேல்யூ என்ன வரும்? அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு -1 வரும். பட் மாடுலஸ் இருக்கிறதுனால அதுவும் 1 ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, cos of minus pi மாடுலஸ் எடுத்தா 1. ஸோ இந்த டேர்ம்ஸ்ல எல்லாத்துலயும் டினாமினேட்டர் வந்து 1. ஸோ அப்படி வரும்போது இந்த டெல்டா ஆஃப் sin x வந்து உங்களுக்கு என்னவா கிடைக்கும் அப்படின்னு பாருங்க. this will be delta of x plus delta of x minus pi plus delta of x plus pi plus delta of x minus
2 pi plus delta of x plus 2 pi இப்படியே வந்து என்ன ஆயிட்டே இருக்கும், இந்த டேர்ம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். ரைட்டா, இந்த டேர்ம்ஸ் வந்து போயிட்டே இருக்கும். இப்போ இதை வந்து we have to apply. சரியா, நம்ம ஏற்கனவே அந்த இன்டகிரேஷன் பார்த்தோம் இல்லையா, அதுல வந்து இதை அப்ளை பண்ணணும். ஸோ இன்டகிரேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 பவர் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை 2 பை இன்டூ டெல்டா ஆஃப் சைன் எக்ஸ் இருந்திருக்கு. அதுல இப்போ டெல்டா ஆஃப் சைன் எக்ஸுக்கு பதிலாக அந்த டேர்ம்ஸ் ஃபுல்லா நம்ம இப்போ போட போறோம். அதை போடலாம். ஸோ இப்போ இந்த இன்டகிரல் வந்து எப்படி வரும் பாருங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ஸோ 2 பவர் minus mod x by 2 pi within the bracket delta of வந்து என்னது x minus 0, xங்கிறது x minus 0 plus delta of x minus pi plus delta of x plus pi. x plus pi னா x minus of minus pi அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா delta of x minus 2 pi plus delta of x plus 2 pi இப்படியே வந்து போட்டுக்கிட்டே வரணும். ரைட்டா, இன்டூ டிஎக்ஸ் அப்படின்றத கடைசியில சேர்த்துக்கோங்க, ஏன்னா இது வந்து இன்டகிரேஷன். ஸோ இன்டூ டிஎக்ஸ். ஸோ நமக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னா இங்க வந்து டெல்டா ஆஃப் எக்ஸ் மைனஸ் 0 இது வந்து ஃபங்க்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே டிராக் டெல்டா ஃபங்க்ஷன்ல வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். என்னன்னா இன்டகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. ரைட்டா, f of x delta of x minus a dx அப்படின்னா f of a ன்னு வரும் இல்லையா, this property. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி படி பாருங்க, இது ஃபங்க்ஷன், இது ஃபங்க்ஷன். இது என்னவா இருக்கு, டெல்டா ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கா, ஏக்கு பதிலா இங்க 0 போடணும், ஏக்கு பதிலா இங்க வந்து பை போடணும், ஏக்கு பதிலா மைனஸ் பை போடணும். ரைட்டா, ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் ஏ. ஸோ அப்படி போடும்போது இங்க என்ன வரும், 2 பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எக்ஸுக்கு பதிலா 0 இருக்கு. அப்ப என்ன வரும், 2 பவர் இங்க வந்து மைனஸ் 0 போடும்போது that will be 0 பிளஸ் அடுத்த டேர்ம் 2 பவர் மைனஸ் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்னா இது வந்து பை. அப்ப வந்து இது என்ன வரும், பவர் மைனஸ் பை பை 2 பை. ரைட்டா, மைனஸ் பை பை இது வந்து 2 பை கிடையாது, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, it is பை. Actually this is not 2 pi, this is pi. Sorry, இத வந்து மாத்திக்கங்க. So இங்க வந்து மாத்திக்கங்க. So this is pi. So this is pi. So இது minus pi by pi. ரைட்டா, plus இங்க வந்து minus of minus pi. அப்போ வந்து இங்க என்ன வரும், இங்க minus pi ன்னு போட்டாலும் மறுபடியும் அது என்னதான் வரும், மாடுலஸ் எடுக்கிறதுனால இப்படி தான் வரும். So minus pi by pi. அதுக்கப்புறம் 2 பவர் இது மைனஸ் 2 பை, மைனஸ் ஆஃப் இது என்ன வரும், மைனஸ் 2 பை. ரைட்டா, மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பை, மைனஸ் 2 பை டிவைடட் பை ஹோல் டிவைடட் பை பை. ஸோ இங்க வந்து பிளஸ் 2 பை இருக்கு. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 பை. அப்ப இங்க வந்து நீங்க மைனஸ் போட்டாலும் ஒன்ஸ் அகைன் வந்து அது மைனஸ் 2 பை டிவைடட் பை பை அப்படின்னு தான் வரும். ஸோ தட் இந்த டேர்ம்ஸ் வந்து இப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது 2 பவர் 0. ஸோ 2 பவர் 0 அப்படின்னு வரும்போது 1. ரைட்டா, மைனஸ் 0 மைனஸ் இருக்கிறதா மைனஸ் 0. ஸோ திஸ் வில் பி 1. இப்போ இது வந்து 2 பவர் மைனஸ் 1 பிளஸ் 2 பவர் மைனஸ் 1 பிளஸ் 2 பவர் மைனஸ் 2 பிளஸ் 2 பவர் மைனஸ் 2 இப்படியே வந்து போயிட்டே இருக்கு. ரைட்டா, ஸோ இதுல இருந்து நான் வந்து என்ன பண்ணிக்கலாம், 2 பவர் மைனஸ் 1 பிளஸ் 2 பவர் மைனஸ் 1 2 டைம்ஸ் 2 பவர் மைனஸ் 1 பிளஸ் இது வந்து 2 டைம்ஸ் 2 பவர் மைனஸ் 2 இப்படியே இந்த டேர்ம்ஸ் போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இதுல இருந்து நீங்க 2 ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 இன்டூ 2 பவர் மைனஸ் 1 நான் காமனா எடுத்துக்கலாம். எடுத்தேன்னா இது என்ன வரும், 1 பிளஸ் 2 பவர் மைனஸ் 1. சரியா, ஸோ பிளஸ் 2 பவர் மைனஸ் 2 இப்படியே வந்து இது போகும். ஸோ இதுல 1 பிளஸ்
2 into 2 power minus 1 நான் எடுக்கும்போது இது வந்து எப்படி எழுதலாம் 1 by 1 minus 2 power minus 1 இந்த மாதிரி வந்து நான் எழுதிக்கலாம். இது வந்து அந்த சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் படி இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். ஸோ திஸ் வில் பி 1 plus 2 into 2 power minus 1. ஸோ 2 into 2 power minus 1 அப்படின்றது என்னது? ஸோ திஸ் வில் பி 1 by 2 இல்லையா? அதே மாதிரி இதுவும் 1 divided by 1 minus, so 1 minus half. So இது வந்து இந்த 2 cancel ஆயிடும். So 1 plus இது வந்து என்ன வரும் 1 minus half வந்து half, ரைட்டா? 1 minus half வந்து half. So அப்ப வந்து இந்த 2 மேல போச்சுன்னா so இது ரெண்டும் cancel ஆயிடும். மேல வந்து என்ன இருக்கும் 2. So this will be 3. சரியா? This will be 3. So option A. Option A. இதான் வந்து இந்த கொஸ்டினோட சொல்யூஷன். அப்கோர்ஸ் வந்து வீடியோவோட டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு. ஏன்னா வந்து இதே வீடியோலயே டிராக் டெல்டா ஃபங்க்ஷனோட ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாம் நான் முடிக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதை வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ டிராக் டெல்டா ஃபங்க்ஷனை பொறுத்தளவு சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருந்தாலே போதுமானது. ஸோ இந்த வீடியோ ரிலேட்டடாக உங்களோட ஃபீட்பேக் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.